ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து டே 2. ஆனால் டே 2வே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து சண்டைலாம் போட்டு அது டே 2 மாதிரியே இல்லை. என்னமோ ஒரு டே 64 75ன்ற மாதிரி பயங்கர இதுவாக இருந்துச்சு. பட் ஓகே, சில இதெல்லாம் வந்து ஓகே, சில இதெல்லாம் வந்து நாட் ஓகே. சில விஷயங்கள் காதில் பட்டுச்சு, சில விஷயங்கள் வந்து தெரியலை உண்மையானு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலங்காத்தாலன்றதுக்கு முன்னாடி நேற்று உட்காந்து நாங்கள் நைட் லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போது சுபிக்ஷாவும் நம்ம ரம்யாவும் வந்து பிளானிங் போட்டுட்டு இருந்தாங்க, எப்படிலாம் வேலை வாங்கலாம். அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டீலக்ஸ் லக்ஸரி அப்படின்றப்ப அவங்க அந்த ஒரு இது எடுக்கணும். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க பீத்திக்கோங்க, நீங்க வந்து அந்த ஸ்டாண்டர்டை காட்டுங்க அப்படின்னு. கம் ஆன், யூ ப்ரீமியம் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்ததுனால அதை அவங்க காட்டணும்னா அவங்க காட்டணும். அதுக்கு அவங்க பிளானிங்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருந்தாங்க. அதுல நிறைய எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. அவங்க முக்கியமா அங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை இரிட்டேட் பண்ணணும், ஏன்னா வந்து இரிட்டேட் பண்ணணும்லாம் நைட்டே பிளான் போட்டாங்க. ஏன் வந்து பார்வதின்றதையும் நான் சொல்றேன், ஹைலி டிசப்பாயிண்டிங் கேரக்டர் இன் பிக் பாஸ். ஏன்னா நான் உள்ள வரும்போது நான் சொல்லியிருந்தேன், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் பார்வதி கிட்ட இருந்துட்டு. இவ்வளோ கீழே இறங்கி டிஸ்கஸ்டிங்கா போவாங்கன்றதை நான் நினைக்கல. போயிட்டாங்க. பட் என்ன பண்ண முடியும், அவங்க வந்து வெளியில இருக்கும்போது எந்த ஒரு பர்சனோட அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்மறை கருத்துக்கள், அங்க சும்மா பிரவீன் காந்தி அங்க பேசினதுல வந்து உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருந்ததுன்றதுக்காக அவர் நாமினேட் பண்ண நீங்க, அவரோட பேச்சு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி நீங்க திவாகரை வெளியில கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட நீங்க அங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. உள்ள ஃப்ரெண்ட் ஆறது தப்பு கிடையாது, ஃப்ரெண்டாவே இருந்தாலும் தப்பு செஞ்சா தட்டி கேட்கறது தான் ஃப்ரெண்ட்ஷிப். அததான் நீங்க சொல்லிட்டு நீங்க உள்ள போனீங்க. இப்ப என்னன்னா அவருக்கு வந்து இவங்க வந்து ஒரு ரைட் ஹேண்ட் கட்டிட்டு இருக்கீங்க, ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்பட்டுட்டு இருக்காங்க. அவர் யாரு கூட சண்டை போட்டா இவங்க போய் சமாதானம் பண்ணுவாங்க. அவரை வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரங்கன்றதுக்காகவா? இது என்ன ஜாதி போய் மதம் இனம் மொழி? சில பேர் ஒரே காஸ்ட்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் பத்தி நமக்கு தெரியாது. இதெல்லாம் உள்ள வருதுன்னா இருக்கு. திவாகர்ன்ற ஒரு காஸ்ட் நிறைய வெளியில இன்டர்வியூஸ் கொடுத்துட்டாரு. ஆனா ஏன் அவருக்கு இவ்வளவு சப்போர்ட்? அது எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன வெளியில பிஆர் செட் பண்ணிட்டு வந்துட்டாரா என்னன்னே எங்களுக்கு புரியல. சோஷியல் மீடியா எதை பார்த்தாலுமே திவாகருக்கு சப்போர்ட் தல அப்படி எல்லாரும் டார்கெட். நான் சோஷியல் மீடியான்றது அகைன் நான் வந்து எக்ஸ் தளத்தை தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல தான் ரொம்ப ஓவரா இருக்குது அவரோட பிஆர் ஆர் எனிதிங் வாட் எவர் தே ஆர் டூயிங். ஏன்னா இப்போ வந்து மற்றவங்க எல்லாருக்குமே ஒன்று சொன்னாங்க. இப்போ வியானா வந்து ராணவ் அவரோட ஃப்ரெண்டு, ஸோ அவங்களுக்கான பிஆர் நடக்கணும். அவங்க கியூட்டா இருக்காங்கன்னு அங்கே போகுது, எல்லாம் ஓகே. அதே மாதிரி சுபிக்ஷான்றவங்க டிவி கேல இருக்கிறதுனால அதுக்கு தனியாக ஒரு பிஆர் போகுது. அப்புறமா வந்து அதுவும் ஓகே. இது ரம்யாக்கும் மேபி அந்த காஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது இல்ல. ஏன்னா இவருக்கு வந்து வெளியில வந்து அவரை வந்து பேசுனதோ இல்லை அவரை வந்து என்னெல்லாம் அவரை கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க எல்லாருமே பிஆர் பண்றது அவங்க வெளியில பண்ண விஷயங்களை வச்சு. உள்ள அவங்க எதுவுமே பண்ணல. 2 நாள்ல என்ன கிழிக்க முடியும்? அது உட்காந்து எப்படி இவ்வளவு குரூப்ஸ் அண்ட் ஃபேன் பேஜஸ் வந்தாங்க? இப்ப சௌந்தர்யாக்கு வந்து அவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லி ஃபேன் பேஜஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரி வியானாக்கு வந்துச்சோ என்னமோ எனக்கு தெரியல. ஒருத்தவங்களோட ஃபேன் ஆயிட்டீங்க அப்படின்றதுக்காக அவங்க இப்படி போனா அதுக்கு ஒரு விஷயம், அப்படி வந்தா ஒரு விஷயம் அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? எனக்கு அந்த இது வந்து சுத்தமா புரியவே இல்லை. ஒரு 2-3 கேர்ள்ஸ் வேற அவருக்கு சப்போர்ட் வேற திவாகருக்கு. யாரு? ஈவன் வியானா கூட சொன்னாங்களாம், ஐ அம் வெரி சேஃப் வித் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சேஃபா இருக்கிறத பத்தி யாருமே இங்க எதுவுமே பேசல. அவரு வேணும்னே வாலண்டியரா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாம இல்ல, அவருக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுது. அவருக்கு வந்து ஒன்றும் படிப்பறிவு இல்லாத பர்சன் கிடையாது. ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் உங்களை சொல்லனா தெரியாம சொன்னேன், அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. இது அவரு வந்து மற்றவங்க யாருன்னா ஒருத்தவங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா கோவம் வரும். நான் இவர் மற்றவங்களை என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கறதுல அவருக்கு ஒரு சங்கோஜம் கூட இருக்காது. அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீ காலையில இருந்து வருவோம். வேக்கப் ஆல் நேத்தே சொல்லியாச்சு, அலாரம் அடிச்சா பிக் பாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே எழுந்துடணும், டீலக்ஸ்ல இருக்கவங்க எல்லாரும் எழுந்து வந்தாதான் பாட்டே வரும்னு சொல்லி. இதுல வந்து என்ன சொல்றது, பிரவீன் காந்தி அந்த ஒரு காலகட்டத்துல டீ வேணும், ஒரு பெரிய டிராபேக் அந்த இடத்துல யாருன்னா அவர் தான். அவருக்கு கேமும் புரியல. நாமினேஷன் பண்ணும்போது இப்போ நான் பிக் பாஸ் நான் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லாம நான் வந்து போலாம் இல்லையா, எனக்கு அந்த ஒரு இது உரிமை இருக்கு இல்லையா, எனக்கு வந்து அவங்கள நாமினேட் பண்ணணும்னு தோணும். இவர் வந்து என்ன நீங்க எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க எனக்கு சத்தியமா புரியல. ஆதிரையோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்ட். நீங்க திருப்பி எங்களோட டீம் கடினமா வேலை பார்த்து பயங்கரமா கொஸ்டின்ஸ் கேட்டு இவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஆனாலும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டாலும் சீசன் 1ல வந்து கஞ்சா கருப்பு என்ன கேள்வி கேட்டாரோ அதை எடுத்து வந்து பிரவீன் காந்தி சீசன் 9ல கேட்கிறாரு. அதுதான் தோணுச்சு அதே கேள்வி. பிக் பாஸ் நாமினேஷன்னா என்ன அப்படின்னாரு. அவராவது நாமினேஷன்னா என்ன, நாமினேஷன் பண்ணவே மாட்டார்லாம் சொல்லல.
இவர் ஒரு படிக்கு மேல இவருக்கு எல்லாமே தெரியும், நாமினேஷனே பண்ண. ஏன்னா ரொம்ப நல்லவரான் அவரு. இங்க ரஞ்சித்ன்ற ஒருத்தர் போன வாட்டி போட்டுட்டு இருந்தாரு பாருங்க ஒரு முகமூடி. அட்லீஸ்ட் அவராவது வந்து ஏதாவது ரூல்ஸ் படி போறதோ, அவருக்கு கேம்லாம் நல்லா தான் புரிஞ்சுது, அவர் நல்ல ஒரு மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக பண்ணாரு. இவர் டோட்டலி க்ளூலெஸ். எந்த விஷயம் நடந்தாலும் அது அவருக்கு புரிய மாட்டேங்குது, வேற ஏதாவது ஒண்ணுனாலும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப கூட ரஞ்சித் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இது குடுக்கலையாம், டைட்டில் குடுக்கலையாம். அவனுங்க எல்லாம் ஒழுங்கா ருஸ்ட் எல்லாம் பாத்துக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்றத போட்டு பண்ணுவானுங்க. அவங்கள பத்தி வச்சுலாம் நீ எல்லாம் பெருசா கவலைப்படாத அப்படின்னு இவர் சொன்னாராம். நான் சொல்றேன், ஏன் முதல்ல அனுப்புறீங்க? உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னா இல்ல அவ்வளோ உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு இவங்க எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ண மாட்டாங்க, தப்பான ஒரு ஆளுக்கு தான் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னா நீங்க அந்த ஷோக்கே போயிருக்க கூடாது. என்னமோ உங்க சார்பா நடக்கலன்னா இதை வேணா பேசுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து பிரவீன் காந்தி பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. திருப்பி பிரவீன் காந்த்னே எழுதி வைக்கிறேன். எனக்கு அவர் ரஜினிகாந்த் பிரவீன் காந்த்னே வந்து அவங்க பிரவீன் காந்தி. பிரவீன் காந்தினா ஓகே, பிஜி இருக்காரு இல்லையா, பிஜி என்ன பண்ணாரு, எனக்கு காலங்கத்தால நம்ம கானாபாலா மாதிரி அடி டீ வேணும் சார் அப்படின்ற மாதிரி காலங்கத்தால எனக்கு 5 மணிக்கு டீ வேணும். அது 5 மணி இவருக்கு யார் மண்டையில உள்ள பூத்திராங்கன்னு தெரியல. இவரு காலையில 5 மணிக்கு எழுந்துட்டாராமா, அதனால இவருக்கு வேணுமாமா. அதனால விஞ்சி போய் கிடக்குது, அது போய் 5 பண்ணின்றாரு அவரு. நீங்க எனக்கே நீங்க உங்களோட டீம்ல இருக்க ஒருத்தருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்ண போறீங்க? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுதான் சார் டாஸ்கே. உங்களுக்கு யாரு நீங்க வந்து லாஸ்ட் நீங்க எழுந்துட்டீங்கன்னா நாங்களும் எழுந்துக்கணும். நாங்க எழுந்துட்டோம்னா திரும்ப படுக்க கூடாது. எப்ப வெளியில வந்துட்டோமா நீங்க என்ன படுக்க போறீங்க? இதுக்கப்புறம் நீங்க என்ன தூங்க போறீங்க? தூங்கணும். இனிமே ஏன் தூங்கணும்? அதெல்லாம் தூங்கியாச்சு, நீங்க ஓவர். நீங்க வெளியில வந்துருங்க சார். பிரவீன் காந்தி சார், திஸ் இஸ் a 24/7 ஷோ. நீங்க வந்து இழுத்து போத்தி தூங்கிடுறீங்கன்றதுக்காக நைட் கண்டென்ட் யாருமே கொடுக்காம அங்க இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் நைட்லாம் பேசி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க பார்ட் ஆஃப் தி வொர்க் you didn't do it in the night or at the night. இல்ல நீங்க காலையிலேயே நீங்க ஒண்ணும் கிழிக்கிறது கிடையாது. உங்க ஆளையே காணோம். டீ குடிக்கிறதுக்கு காபி குடிக்கிறதுக்கு நடந்தது ஒண்ணுலயுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆமா, ஒண்ணு எஸ்ன்னு சொல்லணும், இல்ல நோன்னு சொல்லணும், இல்ல எஸ் நோன்னு சொல்லணும். எதுவுமே எனக்கு அவரது வந்து எஸ் சார், நோ சார், சாரி சார்ன்ற மாதிரி குட் 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 வெரி குட் வெரி குட். அருமை அருமை அருமையா பண்ணீங்க. அதான் வந்து அவரு நீங்க ரொம்ப அருமையா பண்றீங்க சார். அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சுத்தமா லாயக்கு இல்லாத ஒரு பர்சன். இன்னைக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைச்சது அந்த வீட்டுல இருந்து தூக்கி போடலாம்னு சொல்லி. அப்பயும் இந்த மனுஷனை தூக்கி போட முடியாம ஆனா ஆல்ரெடி ஒரு வாட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இல்ல சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு என்ன இருக்குது? 2வது வாட்டி முதல் தடவை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. இது சாக்ரிஃபைஸ் இல்ல, நீங்க தண்டம். அந்த இடத்துல இருக்கிறதுக்கே நீங்க லாயக்கு கிடையாது. உங்களால ஒரு போய் சொல்லுங்க சார் அவங்க காதுல, நீங்க தண்டம், நீங்க எதுக்குமே லாயக்கு இல்லன்னு. முடியல. அதுக்கப்புறமா வந்து இந்த 8 லிட்டர் தண்ணி நீங்க தண்ணி கிடைக்கல, அது இது ஆய் என்னமோ நடந்துச்சு. அது எனக்கு கேக்குறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. என்னதான் இவங்க வந்து ஆனா ஒண்ணு நான் சொல்லணும், சபரி வந்து ஒருத்தருக்கு 8 லிட்டர் தண்ணி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களை 8 லிட்டர் தண்ணி இல்ல நாங்களே யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க சூப்பர் டீலக்ஸ் பண்ணனும்னு சொல்லல, உங்க டாய்லெட் கழுவுறதுக்கு தான் நாங்க அதை யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு 8 லிட்டர்னா அப்ப நீங்க சொல்ல கூடாது. காமன் யூசஸ்க்கு இவ்ளோ, அதெல்லாம் மீறி கணக்கு போட்டு உங்க ஒரு பர்சனுக்கு இவ்ளோ நீங்க சொல்லணும். நீ சொன்னாங்க தயவு செஞ்சு இந்த உங்களுக்கு இவ்ளோ அப்பலாம் பண்ணாதீங்க. சபரி சண்டை வரும். ஒரு சில இடத்துல கரெக்ட்டா பேசுறாரு. பயம், அவர் தண்ணி இன்சார்ஜா இருக்கறனால எல்லாருக்கும் கொடுக்காம போயிட்டா நம்மள ப்ளேம் பண்ணுவாங்கன்றதால ஒரு சில இடத்துல அவர் பேசுறதெல்லாம் கரெக்ட். ஆனா எப்பவுமே அவர் கரெக்ட்டா பேசுறாருன்றது இல்ல. 70% அவர் கரெக்ட்டா பேசுறாரு, 25% அவரால பேச முடியறது இல்ல. ஏன்னா அந்த வீட்டு சிச்சுவேஷன் அப்படி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு ரூல் பிரேக் ஆக்சுவலா, இவங்களுக்கு கொடுக்கவே இல்ல தண்ணியே. ஆமா, அடுத்து வந்து பிரவீன் ராஜுக்கும் வியானாக்கும் ஃபைட் வந்து எனக்கு அந்த ஃபைட் ரொம்ப வேலிடா பட்டுச்சு வியானாவோட சைடுல இருந்து. ஏன்னா இவர் அந்த குடத்துல இருந்து தண்ணி எடுக்க கூடாதுன்ற மாதிரி வியானா கிட்ட இருந்து சொல்லியிருக்காரு பிரவீன் ராஜ். நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. அவங்க புடிச்சிட்டு வந்து எல்லாம் அவங்க எது யூசஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா திருப்பி வேற ஏதோ ஒண்ணுத்துக்கு வந்து இவர் அதுல இருந்து தண்ணி எடுக்கிறாரு. அப்ப அவங்க கேட்டாங்க, நான் கேட்டப்போ நீங்க குடுக்கல, நீங்க இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்களேன்ட்டு. எனக்கு அதுல வேலிடா பட்டுச்சு. இவர் ரொம்ப ஆட்டிடியூட்ரா எப்பா. அது இல்ல எனக்கு தெரியாது, அப்படியே ஒரு மாய்மாலம். பட் வியானா அதை கரெக்டா क्वेश्चन பண்ணாங்க. நான் இப்பயும் சொல்றேன், இப்பலாம் பேசும்போது வியானா ஒழுங்கா தான் பேசுறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. திருப்பி அந்த ஒரு வேற ஏதாவது ஒரு வரும்போது தான் நான் சொல்லி ஆயிச்சே பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பா இருக்கு. எப்பயுமே இருந்தா ஒரே மாதிரி இருக்கணும். பைத்தியம்னா எப்பயுமே பைத்தியமா இருக்கணும். சோ அந்த இடத்துல அவங்க கரெக்டா இருந்தாங்க. பட் அதே திருப்பி ஒரு ஃபைட் கொண்டு வந்து லாஸ்ட்ல ஒரு ஃபைட் பண்ணாங்க. அது தேவையே இல்லாத ஒண்ணு. எதுக்கு அவங்க கொண்டு வந்து பண்ணாங்க? இதுல ஒரு வாட்டி அவங்களை வந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அடங்கி பேசிட்டாங்கன்னு அது ஐயோ எனக்கு கண்டென்ட் கிடைக்குது, எனக்கு ஸ்பேஸ் கிடைக்குது, நான் பேசணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்களான்றது கூட அவங்க இவர் வந்து பேசும்போது அவர் வந்து அவாய்ட் பண்ணாராம். சரிமா தப்புதான் சாரின்னு. ஆமா, அதை சொன்னாரு. சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, இப்ப பாருங்க இருமா ஒரு நிமிஷம் பேச, இப்ப புரியுதா புரியலையா, இப்ப பாருங்க இப்ப புரியுதா அப்படின்னு எத்தனை வாட்டி நீங்க ஒரே விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருந்தா அங்க காமிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல விருத்தும். ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லும் போதுதான் அது நிக்கும். அடுத்தது வந்துட்டு இல்ல அவங்க வந்து யாரோட ஃப்ரெண்டு? ராணாவோட ஃப்ரெண்டு. சோ அடுத்தது பேரை உன் ஃப்ரெண்டோட பேரை சொல்லு, நீ யாருன்னு சொல்றன்ற மாதிரி அவர் இதே தான் பண்ணதே பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு கிளிக் ஆயிடுச்சு. அது திருப்பி என்ன டார்கெட் பண்றாங்க. என்ன ARM A has come and R is waiting.
முடியல. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரம்யாவும் அரோராவும் வந்து இது பண்ணாங்க. நம்ம பேர் என்ன, திவாகரை வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்க பண்ணி ஆகணும், பிகாஸ் தேர் ப்ரீமியம், தே ஹேவ் டு டூ தட். ஸோ அப்போ அவங்க வாங்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து 1ஆம் நம்பர் சிடிச்சிடு மடிச்சு வைங்க. அவர் மறுபடியும் மடிச்சப்ப இதை இரிட்டேட் பண்றதுக்கு தானே அவங்க பண்றாங்க. ஒரு பக்கம் இவருக்கு சுத்தமா வேலை பார்க்க பிடிக்கல. ஸ்டார்டிங்ல இருந்து நான் லக்ஸூரியா வாழ்ந்துட்டேன், நான் லக்ஸூரியா கேட்டேன், நான் ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருந்து நான் வந்தேன் அப்படின்றாரு. அவர் வந்து லக்ஸூரியா வாழ்ந்துட்டேன். நீங்க லக்ஸூரியா வாழ்ந்துட்டீங்கன்றதுக்காக இங்க இருக்கிற எந்த வேலையும் நீங்க செய்ய மாட்டீங்க. யூ ஷுட் ஹேவ் நாட் கம் டு பிக் பாஸ். வந்திருக்க கூடாது. அதுதான் சொல்றேன். சரி, அவருக்கு இங்கிலீஷ்ல புரியாதுன்றதுனால தமிழ் சொல்லலாம். ரெண்டுத்துலயுமே நம்ம சொல்லியாச்சு. ஓகே, நம்ம மேஜர் சுந்தரராஜன். சோ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து சிவப்பு எடுத்துட்டு அந்த சைடு போயிட்டீங்க, அது உங்க தலையெழுத்து. அவங்க எல்லாம் ப்ளூ எடுத்துட்டு அந்த சைடு இருக்காங்க, அவங்கள வேலை வாங்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்க கடுப்பாவீங்க. திரும்ப எப்ப பார்த்தாலும் தமிழின் நிறம், தமிழின் முகம், நான் தான் தமிழுக்கு ரெப்ரசன்டேட்டிவ், தமிழ் முகம் இப்படிதான் இருக்கும். சரி, உங்க பக்கத்திலேயே இருக்கிற பார்வதியும் வந்து நீங்க தமிழ்னு சொல்லிட்டு தமிழச்சின்னு சொல்றீங்க, ஆனா அவங்க வெள்ளையா இருக்கிறாங்க. அதையும் சொல்லிட்டாரு. அப்ப அவங்க கலப்படமான முகமா, கலப்பிடமா வந்ததுனாலதான் அது இப்படி ஆயிடுச்சு. ஓகே, அப்ப உங்கள மாதிரி வரல பார்வதிக்கு. இங்க அங்க நிறைய பேர் நீங்க வந்து உங்களை சொல்றீங்க. அப்ப உங்களோட ஸ்கின் டோன்ல தான் வந்து பிரவீன் ராஜு இருக்காரு, அவர் கூட சண்டை போடுறீங்க. தமிழோட வந்து இணைஞ்சு இருக்கணும்ல. அதே மாதிரிதான் இருக்காரு பிரவீன் காந்தி இருக்காரு, அதே மாதிரிதான் கானா வினோத் இருக்காரு. எல்லாரும் கூட சண்டை போடுறவங்களும் இவங்களும் தான். கமருதீன் இருக்காரு, கமருதீன் கூட கொஞ்சம் மாநரமா இருக்காரு. சோ இந்த இதெல்லாமே வந்துட்டு இருந்து அது பண்ணிட்டே இருக்கும்போது கண்டி ப்ரூட்ஸ்ன்னு இவருக்கு எனக்கு தெரியல, நான் காமெடி பண்றேன், நான் இதா பண்றேன், அந்த வேர்ட் என்ன மீனிங்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து என்ன மத்தவங்களுக்கு ரியாக்ஷன் இருக்குன்னு தெரியும். அப்படி மீறியும் நீங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் என்ன சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரி ப்ரூட்ஸ் உங்களை திருப்பி யாரா சொல்லிட்டு அப்பதான் ஒத்துப்பீங்களா? நீங்க மத்தவங்க யாருன்னா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, நீங்க ரம்யா இதை வந்து அவங்களுக்கு என்னன்னு மீனிங் தெரியாம இவங்க கிட்ட கேட்டாங்க, அரோரா கிட்ட. அவங்க வந்து நாட்டுப்புறம் அர்த்தமான அவங்க கேட்டாங்க. ஆமானோன்னா அவங்க கோவம் வந்து வெளில வந்து இதை கத்துனாங்க. நான் என்னதான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அப்பதான் இவங்க வந்து அவங்க தான் கேட்டாங்க, நீங்க படிச்சவர் தானே? கரெக்டான கேள்விதான், ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். கண்ட்ரி ப்ரூட்ஸ்ன்ற வார்த்தைக்கு மீனிங்கும் தெரிஞ்சுதான் நீங்க அங்க சொல்றீங்க. நீங்க சொல்லணும்னா இங்க வந்து பேசிக்கோங்க, ஏன் அங்க வந்து ஏன் சொல்றீங்க? அப்ப சொல்றத பார்த்தா நீங்க என்ன சொல்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா அவங்களதான் சொன்னாரு. அந்த கடுப்புல தான் அவர் கத்துனாரு. அவர் எல்லாத்தையுமே மாத்திடுறாரு. அவர் என்னன்னா, அவர் வந்து சீரியஸ் ஹீரோ பட் காமெடி வேலை சொல்றன்றது இவர் விக்ரம் கிட்ட இருந்து சொல்லி நிறுறாரு. சோ அவரோட அவர் பேசுறது எல்லாத்தையுமே எல்லாருமே ரொம்ப ஜாலியா எடுத்துக்கணும். அவரை யாரும் சொன்னாங்க, ஆனா எல்லாரும் வந்து யாரோட என்ன கேவலமா பேசுவாங்க. இங்க வெளியில வந்துட்டு அப்ப அரோரா தான் சொன்னாங்க, எனக்கு வந்து நீங்க பேசுறது காமெடியா இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல, அப்படிங்க அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப இது அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இவரு அவர்கிட்ட இல்லமா தெரியாம சொல்லிட்டமா ஏதோ வாயில வந்துருச்சு. அப்புறமா அதுதான் இவங்க வந்து சொன்னாங்க, சாரி கேட்டுருங்க. சாரி அவன் சொன்னாங்க, உணர்ந்து சொல்ற மாதிரியே இல்லையே. சாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன படிச்ச? என்ன பண்றீங்க நீங்க எல்லாம்? இதெல்லாம் சொல்றாரு அவர் வந்து. உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாம் அவங்க எல்லாரும் உங்களுக்கு வந்து கிளிக்கிரியா தெரியுறாங்களா, இல்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்க கால் தூசியா அவங்க ஃபீல் ஆகுறாங்களா? யார வேணாலும் எதிர்த்து பேசுறீங்க, எது தெரிஞ்சு பேசுறீங்க. அது எல்லாம் பேசிட்டு லாஸ்டா போயிட்டு கேமரா கிட்ட போய் சொல்றாரு, இந்த வீடே இத பத்தி எனக்கு அது நான் சொல்றேனே. இவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரம்யாவை பேசினப்போ, ரம்யா திருப்பி கவுண்டர் கொடுத்தப்போ, மத்தவங்க எல்லாம் வந்து பேசினப்போ எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஓகேவா? எஃப்ஜே வந்து பேசும்போது நான் எஃப்ஜே தேவை வெட்டிடுவேன்றாரு. தேவையில்லாத லூசா அவரு. என்ன நடந்துதாங்க? வெட்டிடுவேன். என்ன நடந்தது? வெட்டிடுவேன். அதாவது இவர்கிட்ட நான் அதையே சொல்லணும், இவர்கிட்ட நான் எல்லாரும் சேர்ந்துறாங்க. அது என்னன்னா இவங்களுக்கு எல்லாரும் கிவிங் மைலேஜ். அவருக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுத்தா அவரு மைலேஜ். நீங்க எல்லாரும் பாசிங் கிளவுட்ஸா இருப்பீங்க. அவர் சண்டையில இவங்க எல்லாம் ஸ்பேஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க பாசிங் கிளவுட்ஸா தான தெரியும். அது தெரியல. திவாகர் சண்டைனா அங்க வெளியில போடுவாங்க. சீசன் 7ல தான் நடந்தது. சொரிகிடுவேன்னு ஒரு சொன்னது அவ்வளவு பெரிய. அதான் சொல்றாரு. வெட்டிடுவேன்றீங்க நீங்க. என்ன தைரியத்துல நீங்க அந்த வார்த்தை விடுறீங்க? இது ரொம்ப வந்து சீரியஸா பேச வேண்டிய ஒரு விஷயம். சொரிகிடுவேன்னு அவர் சொன்னார்ல, சொன்னப்ப அவர் வெளிய அனுப்பல. அந்த ஒரு இது உடனே என்ன சொன்னாரு? கமல் சார் வந்து அப்படியே மாத்திட்டாரு. அதாவது இது தப்பான வார்த்தை. இப்ப நான் சொல்றேனே பாருங்களேன், நீ சொன்ன பாரு அப்படினு சொல்லிட்டு தினேஷ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தௌலத்தா அப்படின்றத வந்து தப்பாங்க. இப்பயும் நான் சொல்றேன், இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி சார் பேசவே மாட்டாரு. அவரு இவங்கள மாதிரி ஆளுங்கலாம் வந்து என்கரேஜ் பண்றாரு. அண்ட் இதுக்கு அப்புறமா நடுவுல கமருதீன் வந்துட்டு இப்போ ஒருத்தர் வந்து கோவத்துல போறாங்க அப்படின்னா அவங்க யாராவது ஒருத்தர் வந்து தடுக்க போனாங்கன்னா அவங்களை தள்ளதான் செய்வாங்க. என்ன தள்ளுற லூசா, நீங்க அப்புறம் நல்ல போயிட்டு நவுத்தி விடுறீங்க. நவுத்துனா தள்ளதான் செய்வாங்க. இரு தள்ளு இரு நான் அப்படிதான் அவங்களுக்கு வரும். அங்க அவரு பண்ண எல்லாமே தப்பு, ரம்யா கூட போன் பண்ணதான் தப்பு. நீங்களாம் வந்து அவர் நியாயஸ்தர் ஆக்கிட்டு இருக்கீங்க. பார்வதி வந்து பேசுறாங்க பாரு, அம்மா பார்வதி. மத்தவங்களுக்கு உங்களோட ஃபெமினிசம் வந்துரும், பெரியாரிசம் வந்துரும், கம்யூனிசம் வந்துரும், எல்லா இசமும் வந்துரும். அந்த பொண்ணை வந்து இவர் வந்து ஒரு அன்எஜுகேட்டட் ஃபெலோ,
அப்படின்றாரு. அவங்க என்ன நேத்து தான் போய் படிச்சிருக்க? என்ன சொன்னாங்க. படிச்சிருக்க? நேத்து தான் அவங்க சொன்னாங்க 6ஆம் கிளாஸ் தாங்க நான் படிச்சேன். நான் வந்து ஒன்றும் பெருசா படிக்கல. எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னாங்க. இப்போ அவங்க கேட்டோன்னே அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நீ டாக்டர் தானே படிச்சிருக்கல, உன்னை விட நான் எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறேன்னாங்க. இந்த வார்த்தை தேவையா? இது அதையும் அவங்க நேரா சொல்லல, சைடு வேற அங்க உட்காந்து தோணதான் செய்யும். இவங்க இந்த வார்த்தையை கேட்டாங்கன்னா இந்த வார்த்தை அவங்க சொல்லதான் செய்வாங்க. படிக்கலன்னு அவங்க சொல்லிக்கலாம். நீ படிச்சியான்னு கேட்டு நீ கேக்குறதுக்கு வந்து ஒரு படிச்சவனுக்கு அழகாது. நீ படிச்சவர் இல்ல நேச்சுரா இருக்கே. நீங்க நேச்சுரா இருக்கே. 1% கூட நீங்க ஒரு டாக்டருக்கான எந்த ஒரு குவாலிட்டியுமே காட்ட மாட்டீங்க. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாதா என்ன சொல்றது, ஒரு படிக்காத ஒருத்தர் என்ன நான் வார்த்தை சொல்லக்கூடாது சொல்லுவேன். ஒரு ரோட் சைடுல ஒரு வார்த்தை என்ன வார்த்தை வேணா ஒருத்தர் விடுறாங்கன்னா உங்களுக்கு திருப்பி கேட்டுக்கிறதுக்கு உங்களால சகிச்சுக்க முடியும்னா ஆனா ஒரு வார்த்தை கூட இவருக்கு சகிச்சுக்க மாட்டாரு. இவர் வெளியில இங்க வந்து அவரோட கடந்து வந்த பாதையில வந்துட்டு பாடி ஷேமிங்ல தாண்டி வந்திருக்கேன் நான் அது பண்ணி நீங்க இப்ப இங்க கண்ட்ரி ப்ரூட்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு நேட்டிவிட்டி ஷேம். ஒரு மனுஷன் எவ்வளவு அசாசினேட் பண்றீங்க உங்களுக்கு தெரியுமா? பாடி ஷேமிங் மட்டும் தான் உங்களுக்கு ஹராஸ்மென்ட் நினைச்சீங்களா? நாங்களே சொல்றோம் நாடு போறோம்னு சொல்றீங்களே, நீங்க என்ன பெரிய சிட்டி பார்ட் அண்ட் பிராட் அப்? யாருமே இங்க பெரிய சிட்டி பார்ட் அப் இல்ல. நாடு போறோம் இல்லாம உங்களுக்கு சிட்டி வாழுமா? நாடு போறோம் இல்லைன்னா நமக்கு சோறு கிடைக்குமா? அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. எடுத்துக்கணும்னா எப்படி வேணா எடுத்துக்கலாம். தப்பா எடுக்கக்கூடாதுன்னு எல்லா விதத்தையுமே தப்பா எடுக்கணும். அந்த பொண்ணை வந்து நீங்க வந்து படிக்காதவன்னு சொல்றீங்க, தற்கொலைன்றீங்க. அதுக்கு இவர் இந்த எஃப்ஜேன்றவர் வந்து நான் என்ன படிச்சேன் தெரியுமா, 12ஆம் கிளாஸ் தேவையில்லாம இவரு ஒரு நடுவுல நான் இன்னொன்னும் வரணும். இங்கேயும் எனக்கு சபரி பண்ணது பிடிக்கல. நான் வந்து 2 பேரும் நவுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சமாதானம் பண்றாங்க. இந்த வேலையை நந்தினி முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி போடும்போது போவா அது பக்கம் போவா எல்லாம் அமைதியா இருக்கு. நீங்க தான் இங்க வந்து எப்பயுமே நடுநிலையா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஆளாவே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சபரி? எல்லாம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க முதல் நாள். இல்ல இவர் வந்து சாந்த சொரூபி, இவர் தான் வந்து எல்லா சண்டையும் விலக்கி வைப்பாங்க. அங்க நந்தினி இதை முதல்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போல இருந்து அவங்க விளக்குறாங்க 2 பேரையும். இவர் வெளியில இருந்துட்டு உள்ள வந்து எல்லா கோட்டையாடிங்க நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு இது என்னாச்சு தெரியுமா? ஒரு போன சீசன்ல ஜாக்லின் வந்து அட்லீஸ்ட் 1 வீக் ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு கண்டஸ்டன்ட் நம்மளுக்கு பிடிக்கும். அண்ட் 2 வீக்ஸ்க்கு மேல போகும்போது அந்த கண்டஸ்டன்ட் நிஜமாவே நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இங்க டே டு டேவே அந்த கண்டஸ்டன்ட் பிடிக்க மாட்டேங்குது. ஆனா இதுலயுமே எனக்கு ஆதிரை பிடிச்சது. ஜாக்லின் அப்ப பண்ணும்போதே நிறைய பேர் திட்டினாங்க. நம்மளுக்கு பிடிச்சது. எனக்கு நான் இன்னுமே சொல்றேன், ஆதிரை செம்மையா வந்து क्वेश्चंस கேக்குறாங்க. அண்ட் அரோரா சர்ப்ரைசிங்லி வியன்னா கூட பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம அவர் தனியா போய் பேசி வேற பயங்கரமா ஸ்கோர் பண்ணணும்னு பாக்குறாரு. பட் அது ஸ்கோரிங் மாதிரியே இல்ல. நான் நேச்சரா இருக்கேன். நீங்க எதிரியுமே நேச்சரா இல்லைங்க. வீடே எல்லாரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றாங்க. நீங்க விஜய் பார்வதி மட்டும் தான் கொஞ்சம் நடுநிலையா இருக்காங்க. அங்க கூட அவர் அவங்களை இட்டுனாரு என்னமோ. அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது வந்திருக்கு. இந்த 3 பேர் கலையரசன் அதை நம்ம எழுதல நான் அது ஓகே சொல்றேன். சோ இவர் கலையரசன் அதுக்கப்புறமா வந்து எழுதிந்தியே எழுதலையா? ஆமா, திவாகர், கலை, விஜய் பாரு, பிரவீன் காந்தி, கலையரசன் சொல்றாரு. இவங்கெல்லாம் தான் வந்துட்டு நோன் ஃபேஸஸாம், மற்றவங்களாம் அன்னோன் ஃபேஸஸாம். வெளியில இது இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டது வந்து வெளியில வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவங்களாம் நான் எங்கன்னு அவர் சொன்னாரு அப்படின்ற மாதிரி. அவருக்கு அது ஆதங்கம் இருக்கதான் செய்யும். இப்போ வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி இருக்கிறவர்களாம் வந்துட்டு காசு கொடுத்துட்டு அவங்களுக்காக வந்து பேசுறதுக்கு நிறைய பேரை வச்சிருக்கும் போது இவருக்கு வந்து பேசுறதுக்கு ஆட்கள் கிடைக்கலன்றப்போ உள்ளேயே நம்ம பண்ணிட்டு போன வேலை வந்து சாதாரண வேலை. ஆமா, சோ அதை வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து திட்டுவாங்க. இவங்க உள்ள விட்டதே தப்பு. அதுக்கு காரணமே அந்த கான்ட்ரோவர்சி. அந்த கான்ட்ரோவர்சிக்கு இப்போ நீங்க அந்த கான்ட்ரோவர்சி நான் பண்ணதே கண்டென்ட்டுக்காகன்றதும் நீங்க சொல்லிட்டீங்க. சோ அவ்வளவு தரங்கெட்டு போய் நீங்க இருந்துட்டப்போ அதை வந்து வெளியில இருக்கிற பொதுமக்களோ இல்ல வெளியில இருக்கிற ரிவ்யூவர்ஸா இருக்கிறவங்களோ அதை செய்வாங்க. அண்ட் நீங்க சொல்ற ரிவ்யூவர்ஸ்ன்றவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டு உங்களுக்காக பேச மாட்டாங்க அப்படின்றதுல நீங்க உங்களுக்காக பேசாதவங்கள தான் நான் இங்கன்னு சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து உங்களுக்காக பேசுறவங்களை நீங்க எப்படி நான் இங்கன்னு சொல்ல மாட்டீங்க. அப்போ நீங்க வந்து ஒரு எப்படிப்பட்ட பர்சன் ஆல்ரெடி வெளியில தெரியும். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிதான் நீங்க வந்து இப்படிப்பட்ட பர்சன் காட்டணும்லாம் கிடையாது. அதாவது இவரை சப்போர்ட் பண்றவங்களும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. அதான் சொல்றேன், சப்போர்ட் பண்றத பண்ணாம இருந்துடலாம் நினைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவங்க எல்லாரும் மாதிரி சோஷியல் மீடியால திவாகருக்கு அப்படியே ஒரேடியா சப்போர்ட் குவியுது. அப்படியே மனுஷன் அப்படி இருக்காரு. அவர் அது எல்லாமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான ஒரு கிமிக். நீங்க எல்லாருமே சேர்ந்து அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்க. நீங்க எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் காமிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு நப்பாசை இதை வந்துட்டு ஒரு சில பேர் பண்ற ஒரு சில விஷயங்கள். ஆல்ரெடி தான் சொல்றேன், அவர் வெளியில வந்து ஆல்ரெடி உள்ள போய் அவர் மொழியை பேசிட்டாரு. அவர் டாக்டர்ஸ் எல்லாரும் இழுத்துட்டாரு. டாக்டர் கம்யூனிட்டி எல்லாரும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிசியோதெரப்பி பண்றவங்களாம் அவர் சைடு வரணும். வாட்டர்மெலன் விற்கிறவங்களாம் அவங்க பக்கம் வரணும். ஃபேஸ் பண்ணுவீங்க, நீங்க கேஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. மெடிக்கல் கவுன்சில் அவர் பக்கம் இருக்காங்க. லா ஒரு சைடுல இருக்கு, ஜட்ஜ் எல்லாம் அவங்க சைடுல இருக்காங்க. கலை தாயே வாட்டர்மெலன் உருவுல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ கலை தாயே வந்து அவர் சைடுல கடைசியில வாட்டர்மெலன் விற்கிற ஒரு ஆளா வந்து அது வந்து ஒரு தமிழ்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன்றீங்க.
அது தமிழ்லங்க. ஏங்க தர்பூசணின்னு சொல்லுங்களேங்க. தர்பூசணி கூட தமிழ் கிடையாது. ஆனா நீங்க என்னமோ அட்லீஸ்ட் அதையாவது வந்து சொல்லிட்டு போலாம். அதுக்கு ஆக்சுவலா அது கூட கிடையாது. ஏதோ அந்த பெயர் வேணுமா? அதோட பேர் வந்து குமட்டி பழம் இல்ல தண்ணீர் பழம் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்லணும் தர்பூசணியாவும் சொல்லியிருக்கலாம். அவர் வந்துட்டு அவர் இங்கிலீஷ்ன்றதை காட்டணும், அவர் நேச்சுரா இருக்கணும். ஸோ நேச்சுரா வந்து சொல்றாரு அவ்வளவுதான். ஸோ அரோரா வந்து ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து சொல்றாங்க, நீ உங்களுக்குலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வரப்போகுது என்ன பால் பேக்கெட் பாருங்க கானா வினோத் தான் பால் பேக்கெட்டு ஐயா நேற்று ஒரு பால் பாக்கெட் கேட்டோம். அதாவது உங்களை எவ்வளவு ஹைஃபையா ஆக்கினாலும் ஹைஃபையா ஆக்கணும்ன்ற ஆக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்கணும்ல. கடைசியா நம்ம கானா பாலா மாதிரி ஐடிடி சிசர் சிசர் நான் என்ன கேட்டுற போறேன் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஐடிடி எனக்கு எல்லாரும் போட்டு கொடுத்துட்டு கடைசியா மிச்சமா இருக்கும் பாருங்க அந்த ஐடிடி அது கொடுங்க போறாரு. அது மாதிரி விரும்பிக்கிறேன் பிக் பாஸ் பால் கேட்டோம். பிக் பாஸ் பால் பேக்கெட் பிக் பாஸ்ல உன்னை எப்படிலாம் பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இல்லங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க போனோம்னா அரோரா தான் அது சூப்பரா கேட்டாங்க. பொங்கல் ஒரு லக்ஸரி ஐட்டமா, காஃபி ஒரு லக்ஸரி ஐட்டமா? அந்த வீட்ல எல்லாமே லக்ஸரி தான். பட் அந்த லக்ஸரியான வீட்ல வாழறதுக்கு தகுதி இல்ல, என்ன சொல்றது, சர்வ லட்சணங்களும் இருக்கிற ஒரே பர்சன் அரோரா தான். என்ன அழகா அந்த இதை டேக்கிள் பண்ணாங்க. கோவமே வரல அவங்களுக்கு. நல்லா வேலை வாங்குறாங்க எல்லாரையுமே. பட் சுபிக்ஷாவும் ரம்யாவும் நல்லா பண்றாங்க. கோவம் வருது, பட் அது தப்பும் கிடையாது. அதையும் அரோரா சொன்னாங்க. நீங்க எல்லாம் எப்படி வாங்குறீங்கன்றதுக்காக நானும் அப்படியே இருக்கணும்னு நினைக்காதீங்க. நான் ஜாலியா வந்து பேசுவேன், நானும் வேலை வாங்குறேன் தான். அது அவங்க இதையே பார்வதி சொன்னாங்க. அவளும் மோசமானவதான், அவ கொஞ்சம் பரவாயில்ல மோசம், இவங்களாம் மோசம். அதுல இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இவங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப டவுன், அரோரா கொஞ்சம் வந்து பரவாயில்ல. இவங்க எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. ஹை ஃபைல இருக்கவங்க எல்லாம் என்ன வேலை வாங்குவாங்க. ஆனா சத்தியமா இவ்ளோ கேடு கட்ட வேலையை நான் பார்வதி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இதையே அவங்க சர்வைவர்லயும் பண்ணாங்க, எல்லாரும் காரி துப்புனாங்க. அவங்க சர்வைவர்ல அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க தான் டவுனா இருந்தாங்க. அதனால அவங்க ரைட்ஸ்க்கு என்னன்னா ஏன் உரிமைன்னு டப்பு டப்பா நடிச்சுட்டு இருந்தாங்க. இங்க வந்து இவங்க தான் ஹை இவங்க நினைச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாரையும் கீழே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வர வேலை. திவாகர் அவங்க மட்டும் தான் ஹை ஃபை. நெக்ஸ்ட் நம்ம கலை அரசன் அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்களாம் ஹை. அடுத்து வந்து தண்ணிலாம் வந்து இனிமே உங்களுக்கு அன்லிமிட்டடா குடிக்கிற தண்ணி மட்டும் தான். ஆனா நம்ம கனி என்ன பண்ணாங்க, அந்த தண்ணி ஒன்று விட்ட இவங்களுக்குலாம் முட்டை போட்டு கொடுத்தாங்க. ஒரு 7 முட்டையை கொடுத்து அனுப்பிச்சாரு பிக் பாஸ். அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு அவங்க அதான் சூஸ் பண்ணாங்க. அதை கூட வினோத் அவிச்ச முட்டைமா கடைசியில் அது அப்படிலாம் இல்லை, சாதா முட்டை தான் கொடுத்துருக்காரு. ராய்க்கு ஒருத்தவங்க பாயில்டா கேட்டாங்க, ஒருத்தவங்க ஹாஃப் பாயிலா கேட்டாங்க, ஒருத்தவங்க வந்து ஃபுல் பாயில்டா இது சரி ஆம்லெட் மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் கேட்டாங்களா? அதுல ஒரு தப்பு பண்ணாரு நம்ம துஷார்ன்றவர். அவர் வேணும்னே பண்ணாரா இல்ல என்னத்துக்கு பண்ணாருன்னு தெரியல. அது ஈகை உள்ள மதர் தெரேசா நினைச்சினாரு போல இருக்கு. அண்ணே வாங்கண்ணே, அவர் கேட்கவே இல்லை, அவர் பாட்டு தள்ளி தான் இருந்தாரு. ஒரு பீஸ் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னாரு. எதுக்கு பண்ணாருன்னு யாருக்கும் தெரியல. அதாவது வந்து துஷாருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, நான் இந்த கேமுக்கு வந்து தகுதியே இல்ல, ஏன்னா நீங்க வேலைக்காரனா போட்டுருங்க, நான் போய் சாமான் கழுவுறேன்றாரு அவரு. போட்டாங்கல்ல லாஸ்டா. ஆமா, கனி வந்து ரூல் பிரேக் பண்ணாங்க. குடிக்கிற தண்ணி எடுத்துன்னு போய் அந்த சாதத்துல ஊத்தி வேக வச்சாங்க. சோ அதனால இனிமே அன்லிமிட்டட்னு சொல்லியாச்சு. கொடுத்தோடனே இவங்களுக்கு உடனே அப்படியே அங்க போய் கொண்டு வராங்க. அங்க அந்த தண்ணி இல்ல, கொண்டுட்டு வரல, அங்க தண்ணி இல்ல, அதனால இதை ஊத்திக்கிட்டாங்க. அப்ப அதான் அவர் சொன்னா, அவர் கேஸ் ஆஃப் பண்ணிட்டாரு பிக் பாஸ். இன்னைக்கு நீங்க இதுக்கு யூஸ் பண்ணீங்க, நாளைக்கு குளிக்க யூஸ் பண்ணிப்பீங்க, ஏன் அன்லிமிட்டடா தான் கொடுக்குறேன், என்ன வேணா பண்ணிக்கலாம் தான் உங்களுக்கு. அதனால நான் வந்து இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தர் இந்த பக்கம், இவங்கல இருந்து ஒருத்தர் அந்த பக்கம், அதுக்கு துஷார் இந்த பக்கமும், அந்த பக்கத்துல இருந்து வியானா வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வியானா கூட கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க பொழுது துஷார் விட. துஷார்ன்றவர் அவர் வேஸ்ட். அதே மாதிரி சாப்பாடு பார்த்தோன்னா அவங்க சாப்பிட கூடாது. இவங்க அதையும் உட்காந்து கனியில எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் சாப்பிடுங்க. ஆமா, நம்ம ரூல். அதுல பார்வதி வேற உங்களுக்கு ஓசிடி இருக்கு போல இருக்கு. உங்களுக்கு ஓசிடினா என்னன்னு தெரியுமா? தண்ணியில கையை வச்சுட்டா சுத்தமா இருந்தாலே ஓசிடி போல இருக்கு. ஏங்க நீங்க ஒரு டாக்டரோட ஃப்ரெண்டுங்க, அவர் டாக்டர் டாபிக் எங்க அவர் இன்னும் சூப்பர். ஓசிடினா என்ன? ஓசியா குடிக்கிற டீயா இருக்கும். நீச்சல் இருக்குங்க, நேச்சுரா இருக்கும்போது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. சரி, இதெல்லாம் சோ அதனால வந்து என்ன கேட்டா இந்த சைடுல இருந்து பிரவீன் காந்தி தான் அந்த பக்கம் போயிருக்கும். தண்ட கர்மாந்திரமான ஒரு எல்லாம் சேர்ந்து அவருக்கு தான் ஓட் போட்டு வெளியே தள்ளணும்னு பார்த்தாங்க. அவர் முடியவே முடியல. அவங்க தான் மண்ணாங்கட்டி சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இந்த எலிமினேட் ஆகி வெளில ஒரு போல. ஆமா, நீ என்னத்த சாக்ரிஃபைஸ் கடந்து வந்த பாதை வந்துச்சா? அதுல கெமி, அதுக்கு கெமி அண்ட் நந்தினி அண்ட் திவாகர் அவங்க எல்லாரும் அவங்களோட ஸ்டோரிஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க 3 பேருமே ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனா ஆன்லைன்ல போயிட்டோன்னே ஒரு மீம் வந்துச்சு,
திவாகர் வந்து வாட்டர்மெலன் இது கலைத்தாய் வாட்டர்மெலன் உருவலத்துல வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னு குபீர்னு ஒரு சிரிப்பு வந்தது. ஆனால் வந்து நம்ம அடக்கிக்கிட்ட வேண்டியதாக இருந்தது. அவர் பேசுகிற ஒவ்வொன்றும் ரொம்ப நேரமாக அருவ போட்டுட்டு இருக்கிறாராமே. எல்கேஜிலேருந்து கதைய ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கிறாராம். அவருக்கு தேவையெல்லாம் வந்துட்டு ஒரு பேசுறதுக்கு ஒரு மைக்கு இல்லை இப்போ சொல்றாரு சோசியல் மீடியால இல்லம்மா சோசியல் மீடியால இல்ல சோசியல் மீடியால இல்லாதவர் என்ன தெரியுமா சொல்றாரு நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவேன்றாரு. எதுல போடுவார் வீடியோவை? யூடியூபர் கிடையாது நான் யூடியூபர் கிடையாதுமா. நான் சோசியல் மீடியால இல்ல. நான் சோசியல் மீடியா யூஸ் பண்றது கிடையாது. நீங்க டாக்டர்ன்றதுக்கு ஏதாவது காட்டுங்க சார். டாக்டர்களோட பேருக்கே ஒரு களங்கமா இருக்கு. அடுத்த தடவை யாருன்னா டாக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்க வைக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ கூட பிஹெச்டி பண்ண உடனே டாக்டர் நான் எனக்கும் அந்த டாக்டருக்கும் சம்பந்தமே இல்லை. நான் டாக்டரேட் சுத்தமா சம்பந்தம். அதுவும் நான் இப்போதைக்கு வாங்க போறது இல்லை. இன்னும் டைம் ஆகும். எனக்கு அஃபீஸெல்லாம் வந்துட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இந்த மனுஷன் வந்து இந்த வீட்டை விட்டு எப்படி போயிடுவாரு. ஆனால் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஸோ அதான் வந்து இன்னைக்கு நடந்தது. நாங்கள் வந்து ஸ்பேஸில் வந்து பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ தொண்டை கட்டிக்கிச்சு, நான் எப்படி பேசணும்னு தெரியல. அது எப்படி போடணும்னு எனக்கு தெரியாது. அதில் எத்தனை பேர் எப்படி வந்து அதில் ஜாயின் ஆவாங்க கமெண்ட்டை போட்டிங்கன்னா நாங்கள் தைரியமாக வருவோம். இல்லைன்னா நாங்கள் ஹலோ யாருமே இல்லை தைரியமாக இருக்குது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் தைரியம் கொடுங்க. அங்கே கூட வந்திருக்கீங்க நிறைய பேர் வந்துட்டு ஆமா அசிஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நீங்களும் சோ நீங்க எல்லாம் அந்த எக்ஸ் தளத்துல இருந்தீங்கன்னா அங்க எட்டி தைரியம் கொடுங்க. கொஞ்சம் ஒரு 10 பேர் வாங்க நம்ம பேசுவோம். 2 பேர் வாங்க. நாங்களே உட்காந்து கத்தின்னு இருக்கிறதுக்கு 2 பேர்ல நீ நானும் தான் இருப்பாங்க. இன்னும் 2 பேர் அதாவது 4 இருக்கிறோம். சோ நம்ம கொஞ்சம் அப்படி இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்படி இல்லைன்னா நாங்க அது போடுறதுல இதுவே நீங்க எல்லாரும் பேச சொல்றீங்கல்ல, லைவா பேச சொல்றீங்கல்ல, அது யூடியூப்ல பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால நான் அதை சொல்றோம். எப்படி வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து நாங்க லைவ்ல வருவோம். நீங்களும் எங்ககிட்ட பேசலாம். அந்த இதுல இல்லை, நீங்க டைப் தான் பண்ணாது, நீங்க பேசலாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு இப்போ தொண்டை கொஞ்சம் சரியில்லைன்னா சரி பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.